நந்தன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 20/9/2024 வெளிவந்தது. அந்த படத்தோடைய கதை திரைக்கதை எப்படி அமைஞ்சிருக்குது, மேலும் அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். நந்தன் இந்த படம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் சிறுபான்மையர் மக்களுக்கான ரிசர்வ் தொகுதியை அறிவித்ததுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத மெயின் கதையாக வச்சு இந்த படம் வந்து நகருது. இந்த திரைக்கதை பார்த்திங்கன்னா ரெண்டு கேரக்டரை வச்சு தான் மெயினாக இந்த படம் வந்து மூவ் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அதாவது பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர் வந்து கோப்புலிங்கம். அடுத்ததாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த கூல்பானை அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாக மூவ் ஆகுது. இந்த கதையும் சரி திரைக்கதையும் சரி ஒரு அவுட்டேட் டைமில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கதை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் சில இடத்துகள் உண்மையாக நடந்தாலும் இந்த கதையோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா 2000 காலகட்டத்தில் வந்திருந்தால் இது வந்து இந்த படம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கருத்து. ஏற்கனவே இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் நடித்த ஒரு படத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதனுடைய கதையில் ஒரு கால்வாசி கதையை மட்டுமே இந்த படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. அந்த ஆக்ஷன் கிங் நடித்த படத்தில் பார்த்திங்கன்னா பாட்டு இருந்துச்சு, ஃபைட் இருந்துச்சு, ரிவெஞ்ச் இருந்துச்சு. அதனால் வந்து அந்த படம் வந்து சக்ஸஸாக மூவ் ஆச்சு. இந்த படம் வந்து அதில் எதுவுமே இல்லாத ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் மையப்படுத்தி எடுத்துக்கிறதுனால இந்த படம் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படம் கோப்புலிங்கத்துக்கான ஒரு படம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மற்றபடி வேறு யாருடைய பர்ஃபார்மன்ஸுமே அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறதும் சொல்லலாம். கூல்பானை வந்து ஒரு ஹீரோவாக வந்து நம்ம கருதினாலும் அவருடைய தாக்கமும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கோப்புலிங்கத்தோட நடிப்பும் கூல்பானையோட நடிப்பும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு காஸ்டியூம் விஷயம் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தந்த காஸ்டியூம் அந்தந்த மக்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் காஸ்டியூமும் பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து 2024க்கு ஏற்ற படமாக வந்து இது கொஞ்சம் அமையல. படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்குது. கூல்பானையோட பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வளர்த்துறாப்படி, அதாவது காட்டாமணக்கு செடி அப்படின்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க. அந்த செடியின் தாக்கத்தில் வந்து படம் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. அது வந்து ஒரு கருத்து வந்து சொல்கிறாங்க, அந்த கருத்து வந்து மறைமுகமாகவே இருக்குது. அந்த கருத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேவில் கொஞ்சம் கூட கொண்டு வரவே இல்லை. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான். இருந்தாலுமே அந்த 1 மணி நேரம் 50 நிமிஷம் வந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது, கொஞ்சம் சலுப்படிச்சுது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இந்த படத்தில் பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல நடக்கிறத அப்படியே காட்சி பண்ணியிருக்காங்க. அந்த கதை நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுனால இந்த ஒரு படம் வந்து எதிர்பார்ப்போடு போகலை, இப்படி தான் கதை இருக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு அசம்ஷன் வந்துடுறோம். அதனால் வந்து கொஞ்சம் வந்து படம் டல்லாக ஸ்லோ ஆகுது. என்ன தான் நம்ம படத்து மூலிமா நம்ம சமூகத்துக்கு ஒரு தகவல் சொன்னாலும் சமூகம் அதனுடைய போக்கில் தான் போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்து. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குறது தான் சரியாக இருக்கும். ஒரு 10 பேர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட சமூகத்திற்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தோடைய தாக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைக்கும். அதனால் வந்து முடிஞ்சவர்களும் தனியாக போய் பார்க்குறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லாஸ்ட்டாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் இந்த கதையை வந்து தொகுத்துருக்காங்க. அந்த கதையினுடைய தாக்கம் சமூகத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை எப்படி நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சில பேர் தமிழ்நாட்டில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து படம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம்.